Hi viewers, Keto Clinic, the exclusive clinic for diabetes and obesity. இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக்கான இல்லனா ஒரு சாம்பிள் மெனு பிளான் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கிளையண்ட்ஸ் நிறைய பேரோட ரெக்வெஸ்ட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்காக பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு யாராவது நமக்கு கைட் பண்ணால் நல்லாயிருக்கும், யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு மெனு பிளான் வந்து ஒரு ஐடியா கிடச்சினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஒரு எல்லா வகையான ஃபுட்டும் சாப்பிட்ற ஒரு மெனு பிளான் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். லைக் நான்வெஜ்னு எடுத்துக்கலாமே. ஸோ இந்த மெனு பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களோட டே அல்லது உங்களோட நாளை வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கீட்டோ பட்டர் காஃபி மூலமாக ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் எந்திரிச்ச உடனே மார்னிங் உங்கள் பெட்லேருந்து எழும்பின உடனே உங்களோட ஃபஸ்ட்டு காஃபி வந்து நம்மளோட கீட்டோ காஃபியாக இருக்கணும். ஸோ இதில் உள்ள பெனிஃபிட் என்னென்னா இந்த கீட்டோ காஃபி உங்களோட பாடிக்கு அன்றைக்கி அலாரம் கொடுத்துடும். இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு கார்போஹைட்ரேட் வராது, ஃபேட்டு தான் வரும். ஸோ நம்ம பாடி ஃபேட்டை அடாப்ட் பண்ணதுக்கு ரெடி ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அலாரம் வந்து உங்கள் பாடிக்கு வந்து செட் ஆகிடும். கீட்டோ காஃபிக்கு அப்புறம் உங்களுக்கு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட் இருந்துச்சுன்னா, வாக்கிங் போகிற ஹேபிட்டோ இல்லைன்னா ஜிம் போகிற ஹேபிட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அஸ் யூஸ்வல் ரெகுலராக பண்ணலாம். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். பெட்டர் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து நீங்கள் எடுக்கலாம். 2 இல்லைன்னா 3 எக்கு வந்து நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆஃப் பாயிலோ, ஆம்ப்லேட்டோ, ஃபுல் பாயிலோ, அந்த எக் எல்லாவோட சேர்த்து சாப்பிடணும். தென் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாலட்ஸ் எடுக்கலாம். லைக் குக்கும்பர், டொமேட்டோ, ஆனியன், காலிஃப்ளவர், கேபேஜ் ஏதாவது எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சீஸ் இல்லைன்னா பட்டர் ஏதாவது சீசனிங் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கீட்டோசிஸ்க்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா 11 o'clock போல் சிலருக்கு வந்து ஏதாவது சாப்பிட்ற ஹேபிட் இருக்கும், சிலருக்கு அந்த மாதிரி ஹேபிட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஹேபிட் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைனா 11 o'clock நீங்கள் வந்து ஒரு பிளாக் டீ அல்லது வந்து ஒரு க்ரீன் டீ எடுக்கலாம். அதுவும் இல்லைனா நீங்கள் ஒரு லைம் ஜூஸ் வந்து சால்ட் போட்டு என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். தென் லன்ச் பார்த்தீங்கன்னா பெட்டர் வந்து நீங்கள் வந்து காலிஃப்ளவர் எக் ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா கேபேஜ் எக் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள் ப்ளஸ் எக்கும் சேர்கிற மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டிஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு கிரேவியாக நீங்கள் வந்து சிக்கனோ இல்லைனா மட்டனோ இல்லைனா பீஃப் இல்லைனா ஃபிஷ் இதில் வந்து எந்த ஒரு ஐட்டத்தை கூட நீங்கள் கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஃப்ரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில்லையே ஃப்ரை பண்ணுங்கள். மேலே வந்து பட்டர் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடால நீங்கள் வந்து ரசம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 கப்பு தயிரோ இல்லைன்னா 1 கப் பட்டர் மில்க்கோ எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்டொமக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லானது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சேம் டைம் நமக்கு தேவையான ஃபேட்டுமே அதில் வந்து நிறைய கிடச்சிருக்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா 4 o'clock எல்லாருக்குமே வந்து காஃபி குடிக்கிற ஹேபிட் இருக்கும். ஸோ இங்கேயுமே நம்மளால் வந்து காஃபி குடிக்க முடியும். க்ரீம் காஃபி இல்லைன்னா க்ரீம் டீ எடுத்துக்கோங்க. க்ரீம்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய மில்கில் உள்ள கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை லிமிட் பண்ணி நமக்கு வந்து க்ரீமி ஃபார்மில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். ஸோ அதை வாங்கி நீங்கள் எப்படி மில்க் காஃபி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா க்ரீன் டீ பெட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு கூடலாம் ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் ஆல்மண்டை வந்து நல்லா கீயில் ரோஸ்ட் பண்ணி இல்லைனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா கேஷ்யூ எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைனா கொஞ்சமாக கிரவுண்ட் நட்ஸ் என்ன பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பட் ஃப்ரை பண்ணுறது கீயில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. தென் நைட்டு டின்னர் ஆல்மண்ட் தோசை இல்லைனா ஃப்ளாக்ஸீட் தோசை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆல்மண்ட் தோசையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ப்ரோட்டீனும் அதில் கிடச்சிடும், ஃபேட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கு கூடால நீங்கள் வந்து கோகனட் சட்னி எடுத்துக்கலாம், இல்லைனா கேஷ்யூ சட்னி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளோட கீட்டோ சாம்பார் கூட என்ன செஞ்சுக்கலாம், அதுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸீட் தோசையும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வீட்டிலே குக் பண்ணிடலாம், டைமும் வந்து அதிகமாக ஆகாது. ஸோ இது ரெண்டுமே இல்லைன்னா கூட நீங்கள் வந்து சூப் வெரைட்டிஸ் சூஸ் பண்ணலாம். அதில் வந்து பட் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்ன எல்லா டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த எல்லா டிஷ்ஷுமே எப்படி பண்ணுறது, நமக்கு அதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது, கீட்டோ டயட்டில் அது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது கூட எல்லாமே உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா இந்த மெனு பிளானை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாவது டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ரைட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தர் வீடியோவை உங்களோட சாய்ஸே பண்ணிடலாம். தேங்க்யூ.